வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு வேதியியல் 10 வேதிவினையின் வகைகள். இதில் ரோமன் லெட்டர் 8 உள்ள மூன்றாவது கணக்கு 1.0 × 10⁻⁻5 மோலார் செறிவுள்ள KOH கரைசலின் pH மதிப்பை காண்க. இந்த KOHங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காரம். இந்த காரத்தில் எத்தனை OH அயானி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். K+ OH அயனி, ஒரே ஒரு OH அயனி தான் இருக்குது. இந்த அயனியை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? POH கண்டுபிடிக்க முடியும். எடுத்ததுமே pH கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் POHனா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா -log(10) H+, அதாவது ஹைட்ராக்சில் அயனுடைய செறிவு. சரியா? இது அப்படியே எழுதிக்கிடணும். இது ஃபார்முலா கண்டிப்பாக ரைட் பண்ணிக்கிடணும். சரியா? அப்படின்னா OHனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? அப்போ இந்த அயனி இருக்குல்ல 1.0 × 10⁻⁻5 மோலார், இதுதான் என்னது அதோட செறிவு. சரியா? ஹைட்ராக்சி அயனியோட செறிவு. இப்போது அடுத்து POHனா என்னென்னு அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. -log(10) 1 × 10⁻⁻5 தான் செறிவு. செறிவை நம்ம யூஸ் பண்ணல ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுறணும். சரியா? செறிவை நம்ம வேல்யூ கொண்டு வந்துட்டோம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இது AB ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா இந்த ஓரமாக எழுதிக்கிறேன். log(a × p) ஃபார்மெட்டில் இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா log(a) + log(p) இப்படி எழுதலாம். -10 தானே, 10 போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து இதே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. log(a)ங்கிறது 1 × 0 1.0 ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து log(p)ங்கிறது 10⁻⁻5 தான் என்னது log(p). சரியா? அதை அப்படியே எழுதிக்கோங்க. log(a) இது log(p). சரியா? மைனஸை மட்டும் அப்படியே வெளியே வச்சுக்கிட்டோம். log(1) மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. சரியா? log(1) மதிப்பு 0. அதை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு log(10⁻⁻5) அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டேர்மு 0 ஆயிடுது, அதை முட்டுங்க. மைனஸ் மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. இந்த பவர் இங்கே வந்துடலாம். -5 log(10) இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log(10⁻⁻a)ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி எழுதலாம்? -a × log(10) இப்படி எழுதலாம். +10 போட்டுக்கோங்க. சரியா? அப்போனா பவர் 10 பவரில் எது இருந்தாலும் அது மைனஸோடு அதோட சைனோடு சேர்த்து முன்னாடி வந்துடும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து log(10) வேல்யூ என்னன்னு பாருங்கள். log(10) வேல்யூ 1. இது படிச்சுக்கணும். log(1) வேல்யூ 0, log(10) மதிப்பு 1. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 5 தான் ஆன்சர் கிடைக்கும். pH மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும்ல, நமக்கு 5 தான் கிடைக்கும். சரியா? அப்போ pH POH 5. இப்போ POH தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? pH கேட்டிருக்காங்க. அப்போனா pH + POH = 14. சரியா? இப்போது POH நமக்கு தெரியும் 5ன்னு நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. 14. இப்போ pH = 14 - 5. அப்படின்னா pH சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடச்சிரும்? 9 கிடச்சிரும். 14லேருந்து 5 சப்ராக்ஷன் பண்ணால் 9. ஆன்சரு இவ்வளவு தான். அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுதோம். இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுதோம்? POH = என்னது? இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுதோம். இந்த 2 ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும்.